வங்கக்கடலில் வலுப்பெற்றுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் எங்கெல்லாம் மழை பெய்ய உள்ளது என்பது குறித்து விரிவாக விளக்குவதற்காக செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. எங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது உங்களிடம்? வணக்கம் ஹாசினி. தென்கிழக்கு வங்கக்கடல்ல நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவுல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் கடந்த 21ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு உருவாகிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல்ல நேற்று முன்தினம் காலை 8:30 மணிக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவான நிலையில நேற்று காலை 5:30 மணிக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. இந்த நிலையில் இது மேலும் தீவிரமடைந்து தெற்கு வங்கக்கடலுடைய மத்திய பகுதியில இன்று காலை 8:30 மணி அளவுல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து வடமேற்கு திசையை நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினத்துல 6 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் 5 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் 2 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் 6 மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் 8 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 28ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் 3 மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை, 6 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக 9 துறைமுகங்கள்ல 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, அதாவது புயலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதன் காரணமாக தொடர்ச்சியா தமிழகத்துல 2 நாட்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் கூறப்பட்டிருந்தாலும் கூட இது புயலாக வலுப்பெறுமா அல்லது புயலாக வலுப்பெற்று கரையை கடக்குமா அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்குமா அப்படிங்கிற தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது வரைக்கும் தெரிவிக்காத ஒரு சூழல் என்பதுடன் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது புயலாக வலுப்பெறும் பட்சத்துல எந்த திசையில இது கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு தரவையும் தற்பொழுது வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்காத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திருகோணமலைக்கு தென்கிழக்கே 600 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 880 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரி தென்கிழக்கிலிருந்து 980 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 1050 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது. தற்பொழுதைய நகர்வை பொறுத்த வரைக்கும் நாளை தினத்துல 3 மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் 6 மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வுகளை பொறுத்து இந்த மாற்றம், அதாவது நாளைக்கு 3 மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த நகர்வுகளை பொறுத்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வுகள் எந்த திசையை நோக்கி நகருது, வட கடலோர மாவட்டத்தை ஒட்டி நகருதா, டெல்டா மாவட்டங்களை நோக்கி செல்கிறதா அல்லது மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களை நோக்கி நகர்வதை பொறுத்து மேலும் சில மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படலாம். பொதுவாக வடகிழக்கு பருவமழை கடந்த மாதம் 15ஆம் தேதி தென்னிந்தியா பகுதிகளில் தொடங்கினாலும் கூட தமிழகத்துல பெரிதான வடகிழக்கு பருவமழை தற்பொழுது வரைக்கும் ஒரு தீவிரமா இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. பெருமழை நவம்பர் மாதத்துல இயல்பை காட்டிலும் 123% இயல்பிலிருந்து மழை பொழிவு அதிகமாக இருக்கும் என கூறப்பட்ட கூட தற்பொழுது வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்துல மழையுடைய பொழிவு என்பது மிக குறைவான அளவில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக வலுப்பெற்று நவம்பர் மாதம் இறுதியில பெரும் மழையை கொண்டு வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.